தாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இதுல ஒரு ஓரலா சொல்லியிருப்பாங்க. குறிப்பா ஆம்கோல்ல அளவு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆம்கோல் நம்ம எப்படி அளவு எடுக்கணும், அந்த ஆம்கோலினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த ஒவ்வொரு கழுத்து மற்றது பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி சுடிதாருக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் உள்கை பின் பேக் சைடில் இருக்கிற கையினுடைய அந்த ஆம்கோல் ரவுண்டு, இந்த ரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு நம்ம அளவுகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கமான விளக்கங்களை நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை பார்க்கும்போதே நோட் பண்ணி கரெக்டாக பாயிண்டாக வச்சு பாஸ் பண்ணி கூட நீங்கள் அதை கரெக்டாக நோட் பண்ணி அதில் எழுதிக்கோங்க. மேலே ஆம்கோல் ரவுண்டுன்னு போட்டு ஆம்கோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு போட்டிங்கனாலும் சரி, இல்லைன்னா ஆம்கோல் மெஷர்மெண்ட்டுன்னு போட்டுட்டு நீங்கள் அதை கீழே எழுதுனீங்கனாலும் சரி. டைட்டில் ஆம்கோல் மெஷர்மெண்ட்டுன்னே போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு கொடுத்துருக்கிற ஹெட்லைனே கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கொடுத்துருக்கிற டைட்டிலே, அதில் தமிழில் இருக்கக்கூடிய டைட்டிலே நீங்கள் அதுக்கு டைட்டிலாக கொடுத்து கூட அதனுடைய இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் இதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்குமே இதை டைப் பண்ணியிருக்கிறத அப்படியே நீங்கள் யூடியூப்ல போயிட்டு டைப் பண்ணீங்கனாலுமே இந்த வீடியோ டக்குன்னு வந்துடும். நீங்கள் உடனே அதை எத்தனை வருஷம் ஆனாலுமே அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த விளக்கங்கள் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் பற்றின கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நோட்ஸு மற்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதிலெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடணும். அப்போ தான் அடுத்ததில் நாங்கள் அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு எடுக்க முடியும். இது ஒரு முழுக்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் எடுக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு சின்ன சந்தேகங்களாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடணும். அது நிறைய பேருக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி போடுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே கீழே கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார் வரும். அதில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டைப் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதில் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களையும் நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னாவே நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலுமே அதாவது பேசிக்காக ஒரு டூல்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை விட பெட்டரான சில டூல்ஸ் எல்லாமே கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் பேசிக்கான டூல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அது எல்லாருமே அது வாங்கிக்கணும், வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த பேசிக் டூல்ஸை மட்டும்தான் நம்ம இதில் சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருந்தாலே போதும், நம்ம நல்லாவே ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ எதுவாக இருந்தாலுமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் அப்படிங்கிறது ஆம்ஹோல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஆம்ஹோல்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம போடும்போது கரெக்டான ஒரு ஃபிட்டிங் அப்படிங்கிறது, நம்மளுடைய நெக்கு லூஸ் ஆகாமல் தவிர்க்கிறது, ஷோல்டர் ஃபால் வராமல் தவிர்க்கிறது, ஸ்லீவை கரெக்டான ஒரு இடத்துல சீட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறையா ஒரு பேசிக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டார்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் படி தைக்காதவங்களுக்கெல்லாம் ஆம்ஹோல் ஒரு பெருசாகவே தெரியாது. அதை பற்றி அவங்க மெஷர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா நானே எல்லாம் கூட ஆரம்பத்துல எல்லாம் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுக்காமையே கூட நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போ இருக்க மாதிரி இல்லை. இப்போ வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புது டிசைன்ஸு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அளவுகள் எடுக்கும்போது எப்படி நம்மளுடைய முன்பக்கமாக நின்று வலது சைடு நின்று நம்ம டேப் அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கையை நல்லா ஃப்ரீயாக விடணும். ஃப்ரீயானா இந்த அண்டர் ஆர்ம் நம்ம டேப்பு சுத்துறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியாக கையை நம்ம வச்சுக்கணும். அப்போ இப்படி நம்ம இடுப்பில் இப்படி கை வச்சோம் அப்படின்னாவே இந்த அளவு கரெக்டாக தெரியும். அப்படியே எடுத்துடக்கூடாது. டேப்பை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கையை கீழே விட்டுறணும். ஏன்னா நம்ம எப்பவுமே கையை கீழே விட்டு இந்த பொசிஷனில் தான் இருப்போம். அதனால் கையை நம்ம ஃப்ரீயாக டேப்பு உள்ளே வைக்க தான் நம்ம அந்த கையை இடுப்பில் வைக்கணுமே ஒழிய அப்படியே வச்சு சுற்றளவை எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது.
எப்பவுமே அதே மாதிரி தான் கையினுடைய சுற்றளவு நம்ம எடுக்கும்போது இங்கே அளவு எடுப்போம் லென்த்து, அதுக்கப்புறம் கையை கீழே விட்டு தான் சுற்றளவு எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே மசில்ஸ் வந்து தளர்வாக தான் நம்ம வச்சிருப்போம். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப டைட் பண்ணியெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹேண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு தான் கரெக்டாக அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கை தூக்கி வைக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக டேப்பை இன்சர்ட் பண்ணி அளவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அப்போ நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டாக கீழே டேப்பை வந்து நல்லா இந்த பாயிண்ட்ல இங்கே வர்ற மாதிரி டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இந்த இது வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சா போதும். அதுக்குள்ளே நீங்கள் லூஸ் விடுறது பண்ணுறது எல்லாமே வேண்டாம், ரொம்ப டைட் பண்ணவும் வேண்டாம். அதனால் நம்ம நார்மலாக எப்படி இருந்தாலும் ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் நம்ம தைச்சு முடிக்கும்போது. அதனால் நீங்கள் அதெல்லாம் இது வேண்டாம். இப்படி எடுக்கும்போது 2 பாயிண்ட்டும் எங்கே சேருதோ அதுதான் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்டு அப்படிங்கும்போது நம்ம அந்த நம்ம பாடிக்கும் ஸ்லீவுக்கும் இடையில இருக்க ஒரு கனெக்ஷன், சரிங்களா? இந்த கையும் உடம்பும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இது. இதைத்தான் நம்ம ஆம்ஹோல்னு சொல்கிறோம். ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்த மட்டும்தான் நம்ம நார்மலாக சொல்லும்போது முண்டா அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டினா அக்கிள்னு சொல்லுவோம், அக்கிள் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அதனால இது வந்து எப்படி ஒவ்வொருத்தரும் டெய்லரிங் இதில் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு சில இது யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது. நம்ம பொதுவாக ஆம்ஹோல்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம சொல்கிறோம். எப்போ இதுதான் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் அப்படியே பைசெப்ஸினுடைய ரவுண்டும் நீங்கள் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு நோட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு அளவு எடுக்கும் போதோ நீங்கள் ஆரம்பத்தில் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம மைண்டில் எப்பவுமே இருக்கும். புதுசாக ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் சேரும்போது அது என்னாகும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் அது நம்மளுடைய கவனத்துக்கு வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதனால அந்த ஒரு இதையும் நம்ம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வந்து மெயினாக ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டு அக்ராஸ் பேக் அப்படிங்கிற 2 அளவுகளுமே இருக்கு. அந்த அளவுகள் வந்து எப்படின்னா நம்மளுடைய முன்பக்கத்தில் இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த ஆம்ஹோல் இது வந்து அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி பேக்ல எடுத்தோம் அப்படின்னா அக்ராஸ் பேக்கு. இந்த அளவுகளையுமே நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது நமக்கு ஒரு டவுட் வரும்போது நம்ம நெக்கு இங்கே ரொம்ப ஓப்பன் கொடுத்துட்டோமா, இந்த ரொம்ப இது அவுட்டரில் வந்துருச்சா, இல்லை ரொம்ப டைட்டாக போயிருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈஸியாக ஒரு அளவு இருக்குது அப்படின்னா இந்த பைசெப்ஸு அக்ராஸ் பேக்கு அக்ராஸ் ஃப்ரண்ட்டு இதெல்லாமே நம்ம வந்து அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆம்ஹோல் அப்படிங்கிறது நம்ம பாடியும் ஸ்லீவும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடம், அங்கே வர ரவுண்டை கரெக்டான இதில் டேப்பை இன்சர்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் ஆம்ஹோல் ரவுண்டு. இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ஆம்ஹோல் அளவு வந்து எப்படிலாம் எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், அது எந்த இடத்துல லூஸ் கொடுக்கணும், அதை எதனால் அப்படி எடுக்கிறோம், எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ புரிய வைக்கிறதுக்கான சந்தேகங்கள் அது எல்லாத்தையுமே ஆன்லைன் கிளாஸில் கேட்டது, ஏற்கனவே போட்டுக்கிற அவங்க ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனலில் போடும்போது கேட்டுக்கிற கொஸ்டின்ஸு இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்குது. இந்த அளவெடுக்கும் போது இதில் கவனிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. புரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தேவைப்பட்ட அந்த சந்தேகத்தை வந்து அதில் எழுதி வைங்க. உங்களுக்கு இதில் பார்த்ததுல என்ன புரிஞ்சிருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து இதில் தெளிவுபடுத்தி கொஞ்சம் ஒரு 2 லைன் அடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சிருக்குது, புரியல, இல்லாட்டினா என்ன எதிர்பார்க்குறீங்க, எந்த விஷயத்த இன்னும் அடுத்தது இது பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கீழே டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அது சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதேமாரி நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விளக்கமும் வந்து மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கழுத்தினுடைய சில விளக்கங்கள் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் போட் நெக்கில் இருந்து க்ளோஸ் நெக்கில் இருந்து எல்லா வைட் நெக்கில் இருந்து இறக்கம் அதிகமாக அகலம் கம்மியாகவும் ஆழம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய கழுத்துக்கள்லாம் வைக்கிறதா இருந்துச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு இருக்கணும், அதை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காத்திருக்கு.